எங்கள் அக்காவோட பையன் கல்யாணத்துக்கு எனக்கு பத்திரிக்கை கொடுத்து புடவை கொடுத்து வர சொல்லி அந்த மேடையில் வந்து நான் இருந்தால் அந்த கல்யாண பொண்ணு இருக்க மாட்டேன்னு சொல்லி இறங்கி கண்ணும் இல்ல மண்ணும் எனக்கு கண்ணீர் வருது. ஸ்டேஜ்லேயே வருது. உயிர் தந்து உறவும் தந்தே பையனை எம்ஆர் படிக்க வச்சதே நான் தான். ஒன்ன வளர்த்தே என் கண்ணாகத்தான் ஒன்ன வளர்த்தே. முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். கல்யாணம்னாலே ஸ்ட்ரெஸ் தான். ஆனா கியா அந்த சிக்னேச்சர் செலிப்ரேஷன்ல எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி தருவாங்க. மோஸ்ட் அஃபோர்டபுள் பிரைஸ்ல நம்மளுக்கு கிடைக்கும். சரி கிளம்பலாம், இங்க ஏதோ தப்பா நடக்குது, கிஃப்ட்டை கொடுத்துட்டு கிளம்பிடலான்னு போது அவன் வந்து நான் கொடுத்த கிஃப்ட்டை அந்த பையனை எம்ஆர் படிக்க வச்சதே நான் தான். கொடுத்துட்டு நிக்கிறேன், எனக்கு கண்ணீர் வருது. என் மகனே நேராக காருக்கு போயிட்டு எங்கள் சொந்தக்காரங்களாம் போயிடும், செருப்பால் அடிப்பேன் யார் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் காரில் ஏறிட்டு பக்கத்து ரோட்டில் பீச்சில். இல்ல ஆஃப்டர் தட் மீட் பண்ணது என்னைக்காவது உண்டா? யாரை? வீட்ல அக்கா அவங்களோட. அதுக்கப்புறம் நோ மீட்டிங். இளவரசி சார் உங்களை பத்தி சொன்ன ஒரு விஷயம். அண்ணாவுக்கும் அப்போ ஏதோ ஒரு அவர் கொஞ்சம் எஃபெக்டாக இருந்தாருன்னு நினைக்கிறேன். சில விஷயம் அவர் என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார். இப்போ பாருங்க, நான் இப்படி அண்ணா என்னையே ஒரு எக்ஸாம்பிளாக காமிச்சு அவங்களுக்கு நல்லது நடந்தால் எனக்கு சந்தோஷம். அட்லீஸ்ட் அந்த நேரத்துக்கு நோ ப்ராப்ளம். ஏ வகத் பி குசர் ஜாயேகா. உங்களை புட் டவுன் பண்ணிட்டு அந்த ஒரு சிச்சுவேஷன் எதுக்கு மேம்? லைக் எனக்கு தெரியாமலே தூள்ன்ற படத்துல என்னை தாழ்த்தி ஒரு சீனே எடுத்துட்டானுங்க. படம் பார்க்கும்போது தான் ஐயோ நான் தானே என்னை தாழ்த்த முடியும், நீ என்ன தாழ்த்துறதுக்கு நீ யாரு? சிடபிள்யூசி புகழ் வந்து அந்த ஷக்கிமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பாலா தான் ஷக்கிமான் முதல்ல கூப்பிட்டது. okay. ஐயோ அது என்ன சொல்றதுங்க, கடவுள் நேர்ல வரமாட்டாங்க, ஆனா கடவுளை பார்க்கணும்னா பாலாவை பார்க்கலாம். சூப்பர் சூப்பர். அதுக்கு கூட அவன் மைக்கு மாட்டி இருக்கிறது ஒரு தப்பா பேசுறாங்க அந்த கமெண்ட்ல. ஹெல்ப் பண்ண உனக்கு வந்து மைக் எதுக்கு? The brave woman Shakila, title sponsor Dr. Srivarma's Ayurveda, Prevention, Cure and Rejuvenation, powered by Kian, the Signature Celebrations, snacks partner Chennai Kulfi. ரொம்ப பிரேக் டவுன் ஆகி மோசமா அழுத ஒரு மொமெண்ட் இருக்குங்க. நான் எங்கள் அக்காவோட பையன் கல்யாணத்துக்கு எனக்கு பத்திரிக்கை கொடுத்து புடவை கொடுத்து வர சொல்லி அந்த மேடையில் வந்து நான் இருந்தால் அந்த கல்யாண பொண்ணு இருக்க மாட்டேன்னு சொல்லி இறங்கி போனது, இதெல்லாம் எனக்கு அப்போ தெரியாது. ஓகே. நான் பாட்டிக்கு மேடைக்கு போகிறேன், பொண்ணு இல்லைன்னாங்க. நான் நினச்சேன் ரெஸ்ட் ரூம் போயிருக்கு போலன்னு. அதுக்கப்புறம் எனக்கு சரி கொஞ்சம் உட்கார சொன்னாங்க. போய் உட்காந்து எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஏன்னா சின்ன வயசில் பார்த்த சொந்தக்காரங்கலாம் வந்திருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் பார்க்குறேன், என்ன இது பொண்ணு வரல இல்லை பொண்ணு ஏறி நான் இறங்குறேன், அந்த பொண்ணு ஏறுது. ஓகே. அப்போது எங்கள் அக்கா இப்படி கண்ணு காமிச்சிட்டு என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி நான் திருப்பி வந்து சரி கிளம்பலாம், இங்கே ஏதோ தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி ஏறி போய் நம்ம கிஃப்ட்டை கொடுத்துட்டு கிளம்பிடலான்னு போது அந்த பையனை எம்ஆர் படிக்க வச்சதே நான் தான். அவன் வந்து நான் கொடுத்த கிஃப்ட்டை இந்த லெஃப்ட் கையில் வாங்கி இப்படி கொடுத்தான். அட்லீஸ்ட் அவன் ஒய்ஃபுக்கு லவ் மேரேஜ் தான், ஒரு இன்ட்ரோ கூட கொடுக்கல அப்படின்னு எனக்கு ஸ்டேஜ்லேயே அழுக தாங்க முடியல. ஓகே. அது கிஃப்ட்டை கொடுத்துட்டு நிற்கிறேன், எனக்கு கண்ணீர் வருது. ஸ்டேஜ்லேயே வருது, கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி இறங்கி நேராக காருக்கு போய்ட்டு எங்கள் சொந்தக்காரங்களாம் போய்டும், செருப்பால் அடிப்பேன் யார் வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காரில் ஏறிட்டு பக்கத்து ரோடில் பீச்சில், இது எங்கே நடக்குதுன்னா ப்ளூ லேகூனில் நடக்குது. ஓகே. பக்கத்து ரோடில் பீச்சில் போய் நின்றுருக்கேன், காரில் உட்காண்ட்ருக்கேன். ரொம்ப தூரத்தில் ஒரு மண்டை ஒன்று தெரிஞ்சுது, குடுமி போட்டுக்கிட்டு. ஒரு நம்பருக்கு ஃபோன் அடித்தேன், இங்கே வா, ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. வேறு யாரும் இல்லை, இந்த பாட்டில் இப்போது வந்தவர் தான். ஓகே ஓகே. எனக்கு ஒரு கஷ்டம், எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் கேட்டீங்க பாருங்களா, யார்ட்டையாவது கேட்பீங்களான்னு. ஃபர்ஸ்ட் பர்சன் நான் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறதே அவர்கிட்ட தான். ஆனால் கூடாதுன்னு நினைப்பேன். பட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நான் ஒரு வாட்டி புவனேஸ்வரில் போய் நான் போக வேண்டியது வைசாக். சரி. புவனேஸ்வரில் ஃப்ளைட் லேண்ட் பண்ணிட்டான். ஏன்னா க்ளவுட்ஸ் வந்து ஜாஸ்தி இருந்ததால் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் ஃபஸ்ட்டு ஃபோன் அவருக்கு தான் அடிப்பேன், ரிச்சி இந்த மாதிரி அப்படின்னு. டோன்ட் வரி பணம் இருக்கா, இது இன்ன வரைக்குமே. இன்னி கூட யாரோ நம்பர் கேட்டாங்க, ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பர் அனுப்பிச்சி வச்சுருங்க. இல்லைங்க நீங்கள் நம்பர் எடுத்துக்கோங்கன்னு. எனக்கு மனப்பாடமாக இருக்கிற நம்பரும் அவர் நம்பர். ஓகே ஓகே. ஸோ அவர் அங்கே அந்த மண்டே ரொம்ப தூரம் இருக்கார், ஒரு மாடியில் ஏதோ பார்ட்டியில் இருக்கார். கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லி டோன்ட் வரி, அழாத, இட்ஸ் ஓகே. அவங்களுக்கு நம்மளை வேணாம்னு நினச்சிட்டாங்கல்ல, நமக்கும் வேண்டாம்
இல்லை ஆஃப்டர் தட் மீட் பண்ணது என்னைக்காவது உண்டா யாரை? இல்லை வீட்டில் அக்கா அவங்களோட அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நோ மீட்டிங். ஓகே. இப்போ லாஸ்ட் ஒரு ஈவெண்ட்டில் வந்து நம்ம மீட் பண்ணப்போ வந்து இளவரசி சார் அவர் வந்து உங்களை பற்றி சொன்ன ஒரு விஷயம் ஆமா. என்னன்னா வந்து ஷகிலா, நான் இங்கே வச்சுட்டே சொல்கிறேன், எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு இது சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, உன்ன மாதிரி என்னால் தைரியமாக இருக்க முடியாது ஷகிலா, ம். நீ இவ்வளோ ஓப்பனாக பேசுகிற, உன்ன மாதிரி என்னால் எதுவுமே பேச முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இளவரசி சார் வந்து அவரோட ட்ராவல் உங்களோட இருந்தது ஒன்று சொன்னார். ம். இந்த மாதிரி நிறைய சார்ஸ் கூட ஒரு ட்ராவல் ஒன்று இருந்திருக்கு. கண்டிப்பா இருந்தது. இளவரசி சார் மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களை பார்க்குற ஆட்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆமா. ஸோ அவங்கள மாதிரி ஆட்கள்கிட்ட பேசும்போது அது எவ்வளோ பியூரா இருக்கும் மேம்? அதான் என்னன்னா நான் வந்து நிறைய கேட்பேன். எனக்கு வந்து அதாவது காசிப் பண்ணுறது வேற, ஓகே. அவங்க பிரச்சனைகளை கேட்குறது வேற. ஆ. ஸோ அண்ணாவுக்கும் அப்போ ஏதோ ஒரு அவர் கொஞ்சம் எஃபெக்டாக இருந்தார்னு நினைக்கிறேன். ஸோ சில விஷயம் அவர் என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார். அப்படியாண்ணா, இல்லைண்ணா, இப்போ பாருங்க நான் இப்படி அண்ணா, அப்போ அதுக்காக இப்போ நான் எப்படி நான் கெட்டவளாண்ணா, ம். இல்லைம்மா, அப்போ அப்படி தானேண்ணா. ஸோ ஓகே, ஓகே. இது மாதிரி என்னால் முடிஞ்ச புரிதலை அதாவது நான் வேற ஒருத்தரை எக்ஸாம்பிளாக எடுக்க மாட்டேன், நான் என்ன தான் எக்ஸாம்பிள். உங்களே நீங்களே. ஓகே. என்னை டீக்ரேட் பண்ணிட்டு என்னையே ஒரு எக்ஸாம்பிளாக காமிச்சு அவங்களுக்கு நல்லது நடந்தால் எனக்கு சந்தோஷம். நல்லது நடக்கணுன்றதுக்காக தேர்ட் பர்சனை டீக்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த வாய் கொடுக்கல கடவுள். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவர் கணக்காக பேசுகிறவங்களாம் இருக்காங்க என்கிட்ட ஃபோனில், ஜஸ்ட் டு டெல் தேர் ஓன் ப்ராப்ளம்ஸ். ஓகே. நான் வந்து கண்டிப்பாக அதுக்கு ரெமெடி பண்ண முடியுமானா எனக்கு தெரியாது. அட்லீஸ்ட் அந்த நேரத்துக்கு நோ ப்ராப்ளம், ஆறுதலா ஏ இருக்கு. வகத் பி குசர் ஜாயேகா, இந்த க்ஷணமும் மறைந்து விடும். அதை நான் வந்து கண்டிப்பாக எத்தனை பேர் ஃபோன் பண்ணாலும் சொல்கிற ஆள். ஓகே. உங்களை புட் டவுன் பண்ணிட்டு அந்த ஒரு சுச்சுவேஷன் எதுக்கு மேம்? லைக் அது ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க யோசிச்சிருக்கீங்களா, சே நம்மளை தாழ்த்திட்டு நான் என்ன தாழ்த்தி, உங்களை நீங்களே எனக்கு தெரியாமலே தூளுன்ற படத்தில் என்னை தாழ்த்தி ஒரு சீனே எடுத்துட்டானுங்க. படம் பார்க்கும்போது தான் ஐயோ நம்ம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோமேன்னு, அப்புறம் தெரிஞ்சே நம்மளை தாழ்த்திக்கிறதால நான் தானே என்னை தாழ்த்த முடியும். நீ என்ன தாழ்த்துறதுக்கு நீ யார்? நீ உனக்கு அவ்வளோ வேல்யூவான்னு நான் கேட்குறாள். ஓகே, ஓகே, ஓகே. அதனால இட்ஸ் ஓகே. நம்ம இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நான் ஹர்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியும் எனக்கு எவ்வளோ குத்துனா வலிக்கும்னு. நான் அந்த அளவுக்கு தான் குத்திப்பேன். கத்தி எடுத்து பான்னு குத்திக்கலாம். இப்போ அந்த அவுட் சைட் அந்த தாழ்த்தி பேசுறது அந்த மாதிரி இருக்கும்போது என்னைக்காச்சும் ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கீங்களா மேம்? லைக் இப்போ இவ்வளோ தூரம் பேசுறாங்களே, ஏன் இவ்வளோ தூரம் இறங்குறாங்க அப்படின்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணதுண்டா? இல்லை, என்னை பற்றி பின்னாடி பேசுகிற சில பேர் நினச்சி ரொம்ப கவலைப்படுவேன். லைக் நான் மச்சி நீ இருக்கிறியா போயிட்டியா, அதை நான் யோசிச்சே பார்த்ததில்ல. என்னை பற்றி இவ்வளோ பேசுகிறீங்க. ஸோ அப்பவும் நான் பெரிய ஆள், அதனால தான் நம்மளை பற்றி இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு கொஞ்சம் லைட் ஹெட்டடாக எடுத்துப்பேன். அந்த மாதிரி ஃபீல்லாம் பண்ண மாட்டேன். ஓகே. ஃபீல் எதுவும் இல்லை. ஃபீல் பண்ணனா எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஃபோன் போகும், அந்த ஃபோனில் யோசிப்பாங்க எல்லாரும், ஐயோ இவன் ஃபோனா அப்படின்னு. ஓகே. இப்போ 3 டெக்கேட்ஸ் இருக்கு மேம். ஒரு 30 இயர்ஸ் ஜேர்னியில் 3 டெக்கேட்ஸ் இருக்கு. நீங்கள் பெரிய சில்வர் ஸ்க்ரீன்லேருந்து ஸ்மால் ஸ்க்ரீன் வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ சிடபிள்யூசி புகழ் வந்து அந்த ஷக்கிமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பாலா தான் ஷக்கிமான்னு முதல்ல கூப்பிட்டது. ஓகே. இப்போ எங்களுக்கு புகழ் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பட் கூப்பிட்டாருங்க இல்லையா? இப்போ அவங்களோட இப்போ ட்ராவல் பண்ணும்போது இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்கீங்க. நமக்கு வருமானம் ஒரு சைடு இருக்கணும், அந்த வருமானத்தில் நமக்கு என்ன முடியுமோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதையும் தாண்டி இப்போ நம்மளால முடியுது, ஓகே, நம்மளால முடியாட்டியும் நம்ம கேட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அந்த மாதிரி பாலா ரீசெண்ட் டைம்ஸில் இப்போ உங்களை சக்கியமான்னு கூப்பிட்டு பிரபலப்படுத்தின பாலா அவர்கள் வந்து அவரோட நடிகர் அப்படிங்கிறத தாண்டி இப்போ பண்ணிகிட்டு இருக்க விஷயங்கள் அப்படிங்கிறது அளவில்லாதது, சொல்ல வார்த்தைகளே இல்லை அதை பற்றி. ஸோ அதை பற்றி கொஞ்சம் பாலா அவர்களோட அந்த செயல் பற்றி. ஐயோ அது என்ன சொல்கிறதுங்க, கடவுள் நேரில் வரமாட்டாங்க, ஆனால் கடவுளை பார்க்கணுன்னா பாலாவை பார்க்கலாம். சூப்பர் சூப்பர். இது நான் சொல்லி அவன் ஹெல்ப் பண்ணுறான் நான்லாம் சொல்லவே இல்லை. நான் இந்த ஆண்டிக்கு மட்டும்தான், ஆண்டிக்காக மட்டும்தான், பிந்துகோஷ் ஆண்டிக்காக மட்டும்தான் நான் ஹெல்ப்னு கேட்டிருக்கேன். அதை நான் சொன்ன மறுநாளே வித்தவுட் ஹெசிஸ்டன்ட் வந்து அதை பண்ணாப்புல. அதுக்கு கூட மற்ற மக்கள் பண்ணுறாங்களோ இல்லையோ, அவன் மைக்கு மாட்டியிருக்கிறது ஒரு தப்பாக பேசுகிறாங்க அந்த கமெண்ட்டில். ஏன்டா ஹெல்ப் பண்ண உனக்கு வந்து மைக் எதுக்கு? அது எல்லா வீடியோவில் கீழேயும் தட்ஸ் பேட். ஏன்னா அது எதுக்கு மைக்கு? கொஞ்சமாவது காமன் சென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அந்த மைக் எதுக்குன்னா அவங்க பாலாவும் மற்ற அந்த பேஷண்ட்டும் அவங்க என்ன பேசுகிறாங்க அந்த கான்வர்சேஷன் கேட்ச் ஆகிறதுக்காக தான் மைக். ஸோ பாலா பண்ணுறது அதான் நான் சொல்லிட்டேன், நான் வார்த்தைகளே இல்லை, கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் பாலா.
இதை விட பெரிய வார்த்தைகள் இருக்கவே முடியாது சத்தியமா. ஓகே, இப்போ சிடபிள்யூசில இருந்து இப்போ நீங்க வந்த சீசன்ல இருந்து அதுக்கு அடுத்த சீசன்ல கெஸ்டா அப்பப்போ வந்துருக்கீங்க. ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஏன்னா ஒரு சிடபிள்யூசியோட ஒரு ஹாட் கோர் ஃபேனா நான் கேட்குறேன். ஸோ இப்போ அடுத்தடுத்த சீசன்ஸ் வந்து இப்போ ஒரு சில ப்ராப்ளம்ஸ்னால ஹோல்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஏதாவது உங்க சைடில் கேட்டிங்களா வருமா அப்படிங்கிறது? வருது இருக்கு. ஆமாம், ஏப்ரல் எண்டோ மேலேயோ ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, சூப்பர். எஸ். ஸோ இதுவே ஒரு பெரிய அப்டேட் தான். கண்டிப்பா, ஏன்னா நிறைய பேர் ரொம்ப ஓ சொல்லக்கூடாதோ. இல்லை ஏன்னா ரிவீல் நிறைய- ஃபர்ஸ்ட். நான் வந்து இவர் நம்ம மாதம்பட்டி சார் மீட் ரங்கராஜ் பண்ணேன். Congrats. ஒரு கேட்ரிங் விஷயமா மீட் பண்ணி பேசியிருந்தேன். அப்போ கேட்டேன், அந்த தம்பி தான் சொன்னாப்ல. Okay. அது ஏன்டா நோண்டிட்டே இருக்க, அவளை கேள்வி அடுத்த கேள்வி கியூ எடுக்கணும்ல மேம். பிஃபோர் சிடபிள்யூசி ஆஃப்டர் சிடபிள்யூசி உங்களை நீங்களே எப்படி பார்க்க ஆரம்பிச்சீங்க அண்ட் மக்கள் வந்து உங்களை பார்க்க ஆரம்பிச்சது டிஃபரன்ஸ் See, எப்படி பார்க்குறீங்க? ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றது. பட் என்ன நான் இப்படி தான் பார்த்துட்ருக்கேன். பிகாஸ் சிடபிள்யூசி இல்லாட்டாலும் இருந்தாலும் நான் ஷக்கீலா இப்படி தான். சூப்பர் 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 மேம். மேம் கண்டிப்பாக இப்போ இந்த 30 years இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு பேசும்போது அஃப்கோர்ஸ் நீங்கள் அவ்வளோ லாங்குவேஜஸில் இருக்கீங்க அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு பர்சனலாக எத்தனை லாங்குவேஜஸ் மேம் தெரியும்? ஏன்னா இப்போ சரளமா பேசுறது எது? சரளமாக எனக்கு மலையாளம் பேச தெரியும், தெலுங்கு வந்து எங்கள் அம்மா பேசுவாங்க, தெலுங்கு தெரியும், உருது அப்பா பேசுவார். ஸோ உருது தெரிஞ்சதால் எனக்கு ஹிந்தி தெரியும். தமிழ்நாட்டில் பிறந்ததால் எனக்கு தமிழ் தெரியும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படித்ததால் எனக்கு இங்கிலீஷ் தெரியும். கன்னட படங்கள் பண்ணியிருக்கிறதால எனக்கு கன்னடம் தெரியும். மேம் அவ்வளவுதான் இருக்கு. எனக்கு எங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல பஞ்சாபி, எங்களுக்கு மராட்டி, தெரிஞ்ச லாங்குவேஜ்ல ஒடிஷா, அவ்வளவுதான் இருக்கு. ஐயோ நிறைய இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்ச அது பேன் இண்டியன்ல 5 லாங்குவேஜ் தான் இருக்கு. அது எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க நீங்க. ஆமாம் சரி. அபார்ஷன் அபார்ஷன் எஸ், எனக்கு ஒரு வாட்டி ஆயிருக்கு. இது எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து அது ட்ராமாவாக இருந்திருக்கும்? எனக்கு அன்றைக்கி நான் கன்சீவாக இருக்கேன்னே தெரியும். The brave woman Shakila, title sponsor Dr. Sri Varma's Ayurveda, Prevention, Cure and Rejuvenation, powered by Kian, the Signature Celebrations, snacks partner Chennai Kulfi. முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீ வர்மாஸ் PCR மகாராஜா தைலம். கல்யாணம்னாலே ஸ்ட்ரெஸ் தான், ஆனா கியான் தி சிக்னேச்சர் செலிப்ரேஷன்ல எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி தருவாங்க. மோஸ்ட் அஃபோர்டபுள் பிரைஸ்ல நம்மளுக்கு கிடைக்கும்.